11/3/2025 ஸ்ரீசக்தி 458க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பார்த்தீங்கன்னா வின்வின் கம்பெனி 812க்குள்ளாது. சரிங்களா, நம்ம என்ன கொடுத்தோம், ஆல் போர்டு 7 4 6 கொடுத்துருந்தோம். சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருந்தோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா 6க்கு பவர் 1 இறங்கியிருக்குது. இன்றைக்கி வந்த ரிசல்ட்டே நமக்கு வேறு வந்துச்சு, அது அன்சோல்ட் ஆகிடுச்சு. அப்படி அந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா இந்த 0 சி போர்டில் நமக்கு அருமையாக பாஸ் ஆகிருந்துருக்கும். ஆனால் அது நம்பர் மாறி வந்ததுனால பார்த்தீங்கன்னா இதிலே கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த 5 மேலே போயிருக்குது, 1 சி போர்டுக்கு வந்திருக்கு, இந்த 3க்கு பவர் 8 உள்ளே வந்திருக்குது. இதுதான் ரிசல்ட்டு 581. நம்ம 85ன்னு ஒரு நம்பர் எடுத்திருந்தோம். நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 58ங்கிறது ஏபியில் பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, 58 ஏபியில் பாஸ் ஆகிருக்கும். இந்த நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 513. சரிங்களா, இது ஒரு 3க்கு பவர் 8 இந்த நம்பர் வரும்னு தான் எதிர்பார்த்தோம். பாக்ஸில் 3ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரணும். 1 5 ஏ இங்கே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் 3 இங்கே தான் வரணும். ஆனால் பவரில் நம்மளை சொதப்பி விட்டாங்க. ஒரு நம்பர் மட்டும் 3ஆம் நம்பருக்கு பதில் 8ஆம் நம்பர் வந்திருக்கு பாக்ஸில். சரிங்களா, நாளைக்கு உண்டான கணிப்பு பார்த்துடலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி கம்பெனி 458. அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டிஏ புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க 8610575149 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் டிக்கெட் புக்கிங் போட்டுக்கலாம். புக்கிங் ஒன்லி. சரிங்களா, 1 மணி டியர், 6 மணி டியர், 8 மணி டியர், 3 மணி கேரளா, 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறமா டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா, டிக்கெட் புக்கிங் ஒன்லி. அதேமாதிரி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். பெல்லைக்கான ஆனில் போடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா யூடியூப்பில் போய் தேடிட்டு இருக்கணும். சரிங்களா, அதுக்காக சொல்கிறேன். நாளைக்கு ஆல் போர்டில் 2 4ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, 5ஆம் நம்பர் திரும்பவும் உள்ளே வரலாம். சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். அப்படின்னா 0 கூட நாளைக்கு வரலாம். சரிங்களா, நான் ஏபிசியில் கொடுக்கல, இருந்தாலும் உங்கள் கணிப்பில் எதாவது இருந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஏன்னா அப்படியே வந்தாலும் சி போர்டுக்கு தான் வரும் தோணுது, பார்க்கலாம். சரிங்களா, 2க்கு பவர் 7, 4க்கு பவர் 9, 5க்கு பவர் 0 அதையும் வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருது, ஸ்ட்ராங்காக வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 4 வருது. பி போர்டில் 7 6, சி போர்டு 8 3. சரிங்களா, இதான் இறங்கணும். மிஸ் ஆச்சுன்னா இந்த 2ஆம் நம்பர் எங்கே வேணாலும் இறங்கலாம். நாளைக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் இறங்கலாம், இல்லைன்னா பி போர்டில் இறங்கலாம். எங்கே வேணாலும் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று கொடுத்தது தான். எப்படி இதுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணி தான் விளையாடுவாங்க. நம்ம எப்போவுமே சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி தான் மேட்ச் போய்கிட்டு இருக்குது. சரிங்களா, என்ன ஒரு நேரம் அப்படியே வரும், இல்லைன்னா 3 நம்பரில் நம்ம 2 நம்பர் இங்கே எடுத்து வச்சுருவோம். சில நேரத்தில் ஒரு நம்பர் பவர் ஆகிடுது, அவ்வளோதான். நேற்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா 85ன்னு கொடுத்துருந்தோம், அது 58ன்னு வந்திருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி தான் வரும். அதனால் ரொட்டேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். இதில் யாருக்காவது இதில் பவர் ஏதாவது தோணுச்சுன்னா பவர் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இதில் நாளைக்கு டபுள்ஸ் வரலன்னா இந்த நம்பர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி தான் நம்ம எடுத்து வைக்கிறோம். அதேமாதிரி டபுள்ஸ்ன்னு வந்துச்சுன்னா நாளைக்கு 11 வரலாம், 33 வரலாம், 99 66 88 44 இதெல்லாம் வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 992ன்னு வரலாம், இல்லைன்னா 942ன்னு வரலாம். அதுவும் கொடுத்துருக்குறேன் நான். சரிங்களா, ரெண்டுமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். நேற்று ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கணுங்கிறதுக்காக நாளைக்கு 7 8ங்கிறதுலாம் நாளைக்கு நிறைய விழுது. அதனால் அதை அப்படியே மென்ஷன் பண்ணி 3 டிஜிட்டலில் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா, உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த நம்பர் அப்படியே வரணுங்கிறது கிடையாது, இடம் மாதிரி கூட வரலாம். 78ங்கிறது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருக்குது. அதனால் 78 87 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பிசியில் தான் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு 2 நம்பர் உள்ளே வருதுன்னா சொல்லலாம். அது எங்கே வேணாலும் மாற்றி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, அதை தான் நான் சொல்லிக்கிறேன். 478 762 178 878 474 533. சரிங்களா, எல்லாமே பாக்ஸ் நம்பர் மாதிரி தான். பாக்ஸ்னால் இடங்கள் மாதிரி வரலாம். அதுக்காண்டி 8ஐயும் நீங்கள் பாக்ஸ் போட்டு வரலைன்னா, வின்னிங் வரலைன்னா என்ன எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா 8 நம்பரும் பாக்ஸ் போடாதீங்க. உங்கள் கணிப்பில் எதாவது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் பெரிய கன்ஃபார்மாக நம்ம எதையும் சொல்லிட முடியாது. சரிங்களா, ஏதாவது ஒரு நம்பர் விட்டுக்கிட்டு போயிடும். ஆனால்
இதுலேருந்து வர்றது நமக்கு எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால் இதை மட்டுமே நீங்கள் கால்குலேஷன் அதிகமாக எடுத்து நீங்கள் 3 டிஜிட்டல் செட் பண்ணுறதுக்கு உதவிகரமாக தான் இருக்கும். பாருங்கள், டெய்லி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிமானம் கிடைக்கும். இந்த நம்பர் இப்படி வருது, இவர் கொடுக்குற நம்பர் அப்படின்னு நீங்களும் ஒரு ஆலோசனை பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் வின்னிங் எடுக்க முடியும். என்ன நான் ஒருத்தனால் அதை பண்ணி வைக்க முடியாது. 10 பேர் பார்த்தா 2 பேர் பயனடையலாம். சரிங்களா? அப்படி தான் போகும் இந்த கால்குலேஷன். அதனால் கரெக்டாக வர அன்னைக்கு கரெக்டாக நம்ம கொடுத்தது அப்படியே வந்துச்சுன்னா நமக்கு லக்கு. சரிங்களா? மாற்றி மாற்றி வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்னுடைய கெஸ்ஸிங்கை நான் கொடுத்துட்றேன். உங்களுடைய ஐடியா பிரகாரம் அதை எப்படி வைக்கலாங்கிறத நீங்கள் வைங்க. சரிங்களா? அவ்வளோதான். நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.